ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவுடைய செய்திகளை நபிமார்களுக்கு கொண்டு வரும் ஒரு மாபெரும் வானவர். அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் எதற்கும் பயப்பட மாட்டார் என்றுதான் நாம் நினைத்திருப்போம். ஆனால் ஜிப்ரீல் அலை அவர்களே ஒருமுறை பயந்து நடுங்கிய ஒரு சம்பவம் நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்வில் நடந்துள்ளது. அந்த சம்பவம் என்ன? ஏன் ஜிப்ரீல் அலை பயந்தார்கள்? அதைத்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம். இது உங்கள் இதயத்தை உலுக்கும் ஒரு பதிவு. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலை அவர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அமைதியான அந்த நேரத்தில் திடீரென ஒரு பெரும் சத்தம், வானம் பிளந்தது. இதுவரை பார்த்திராத ஒரு மாபெரும் வானவர் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தார். நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வானவரை பார்த்து கொண்டிருக்கும் போதே அருகிலிருந்த ஜிப்ரீல் அலை அவர்களின் முகத்தில் ஒரு பெரிய மாற்றம். அதுவரை கம்பீரமாக இருந்த ஜிப்ரீல் அலை அவர்கள் திடீரென தன்னைத்தானே சுருக்கிக் கொண்டார்கள். ஏதோ ஒரு மாபெரும் ஆபத்து வரப்போகிறது என்பதைப் போல மிகவும் பயந்து போய் தயார் நிலையில் உட்கார்ந்து விட்டார்கள். அந்த புதிய வானவர் நேராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நின்றார். யா ரசூல் அல்லாஹ், இறைவனின் தூதரே, என்னை அல்லாஹ் உங்களிடம் அனுப்பியுள்ளான். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தேர்வை, சாய்ஸை வழங்குகிறான் என்றார். அது என்ன தேர்வு தெரியுமா? நீங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல ஒரு அரசனான நபியாக வாழ விரும்புகிறீர்களா, அல்லது ஒரு சாதாரண அடியானான நபியாக வாழ விரும்புகிறீர்களா? அதாவது ஒரு அரசன் போல எல்லா செல்வங்களும் சுகபோகங்களும் அதிகாரங்களும் கொண்ட ஒரு நபியாக வாழலாம், அப்போதும் உங்களின் மறுமை கூலி குறையாது. அல்லது பல நாட்கள் பட்டினியோடும் வயிற்றிலே கல்லை கட்டிக்கொண்டும் ஒரு சாதாரண ஏழை அடியானாக வாழலாம். இதில் எது வேண்டும் என்று கேட்டார். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா ரசூல் அல்லாஹ், பணிவையே தேர்ந்தெடுங்கள் என்று சைகை செய்தார்கள். படைப்பினங்களுக்கெல்லாம் தலைவரான, உலகத்திற்கே ரஹ்மத்தாக வந்த நம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. நான் ஒரு சாதாரண அடியானான நபியாகவே வாழ விரும்புகிறேன் என்று கூறினார்கள். உலகத்தின் மொத்த செல்வமும் காலடியில் வந்தபோதும் அதனை வேண்டாம் என்று சொன்ன அந்த உன்னத உள்ளம் யாருக்கு வரும்? அந்த வானவர் விடை பெற்று சென்றார். இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலிடம் திரும்பினார்கள். ஜிப்ரீலே, நீங்கள் ஏன் அவ்வளவு பயந்து போனீர்கள்? தன்னைத்தானே சுருக்கிக் கொண்டு ஏன் அப்படி நடுங்கினீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அந்த வானவர் பூமிக்கு இறங்கி வருவது இதுவே முதல் முறை. அவர் வேறு யாரும் இல்லை, கியாமத் நாளில் சூர் ஊதும் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். அவர் கீழே இறங்கி வருவதை பார்த்ததும் ஒருவேளை உலகத்தின் முடிவு நாள், கியாமத் நாள் வந்துவிட்டதோ என்று நான் பயந்து நடுங்கிவிட்டேன் என்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே அந்த நாள் மீதான பயம் அவ்வளவு கடுமையாக இருந்திருக்கிறது. இந்த சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இதற்கு முன்பு சில நேரங்களில் சாய்ந்து கொண்டு சாப்பிடும் வழக்கம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர்கள் ஒருபோதும் சாய்ந்து கொண்டு சாப்பிடவில்லை. நான் ஒரு அடியான் எப்படி அமர்ந்து சாப்பிடுவானோ அப்படித்தான் நானும் சாப்பிடுவேன் என்று கூறி பணிவோடு நிமிர்ந்து அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினார்கள். அல்லாஹ் நமக்கும் நம் நபிகளார் கற்றுத்தந்த அந்த பணிவான வாழ்க்கையை தந்தருள்வானாக.